அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பதிவுல பாத்தீங்கன்னா ஹை பிபினா என்ன, அது யார் யாருக்கெல்லாம் வருது, அது ஹை பிபி வரதுக்கான காரணங்கள் என்ன, என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணும், என்னென்ன ஃபுட்ஸ் சேர்த்துக்கலாம், அதற்குரிய சில எளிய ஆசன பயிற்சிகள் மற்றும் பிராணாயாமா முத்ரா பத்தி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளட் பிரஷர்னா என்னன்னு பார்ப்போம். நம்மளோட தலையில இருந்து கால் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உறுப்புகளும் இயங்குறதுக்கு தேவையான முக்கியமான ஒரு தேவை ரத்தம் இல்லைங்களா. சோ அந்த ரத்தம் பிளட் வெசல்ஸ், அதாவது ரத்த நாளங்கள் வழியா தலையில இருந்து கால் வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு இருக்கு. சோ அந்த ரத்தம் எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா இதயம். சோ இதயம் ஆக்சுவலி ஒரு மோட்டார் பம்ப் மாதிரி. சோ அதை புஷ் பண்ணி தான் நம்ம பாடிக்கு, இப்ப நின்றுட்டு இருந்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும், படுத்துட்டு இருந்தா ப்ரெஷர் கம்மியா இருக்கும். சோ அந்த மாதிரி நம்ம இதயம் தான் உடலுடைய எல்லா உறுப்புகளுக்கும் பிளட் ரத்தத்தை பிரஷர் கொடுத்து அனுப்பி வைக்கிறது. இதுதான் பிளட் பிரஷர். இதயம் சுருங்குறது சிஸ்டாலிக் பிரஷர், விரிவடைகிறது டயஸ்டாலிக் பிரஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதயம் சுருங்கும் பொழுது பாத்தீங்கன்னா அதோடைய பிரஷர் பாத்தீங்கன்னா 120. அது இதயம் விரிவடையும் பொழுது அதோட பிரஷர் எவ்வளவு இருக்கணும்னா 80. சோ நார்மல் பிளட் பிரஷர், அதாவது சிஸ்டாலிக், இதயம் சுருங்குறது சிஸ்டாலிக் அண்ட் இதயம் விரிவடைகிறது பாத்தீங்கன்னா டயஸ்டாலிக். சோ இந்த பிரஷர் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 120 mm/80. சோ இது நார்மல் பிளட் பிரஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்ப ஹை ஆகுது அப்படின்னா இதயம் அந்த சிஸ்டாலிக் பிரஷரோட வேகம் ஜாஸ்தி ஆச்சுன்னா அது ஹை பிபி. அது இதயம் பம்ப் பண்றதுக்கே கஷ்டப்பட்டதுன்னா அது லோ பிபி. இதுதான் ஹை பிபி லோ பிபிக்கான வித்தியாசம். சரிங்களா. இப்போ ஹை பிபி எதனால வருது பாத்தீங்கன்னா முதல் ரீசன் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். நான் ஸ்ட்ரெஸ் பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸ்ட்ரெஸ் தான் மனித உடம்புல நிறைய வியாதிகளுக்கு மூல காரணமே ஸ்ட்ரெஸ் தான். சோ அந்த ஸ்ட்ரெஸ் எதனால வருதுன்னு அதுக்குரிய விளக்கமும் கொடுத்திருக்கேன் என்னுடைய முதல் பதிவுல. அதாவது ஸ்ட்ரெஸ் கார்டிசால் ஹார்மோன், அதாவது நம்ம அட்ரினல் கிளாண்ட்ஸ், கிட்னிக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு கிளாண்ட் இருக்கு, அட்ரினல் கிளாண்ட்ஸ். அந்த கிளாண்ட் ஒரு கார்டிசால் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரந்துட்டு இருக்கு. அது சமநிலையா இருக்கிற வரைக்கும் நம்ம உடம்பு சீரா இருக்கும். நம்ம கார்டிசால் ஹார்மோனுடைய சுரப்பு அதிகமாகும் பொழுது அது உடல் உறுப்புகள் அனைத்தையும் பாதிக்கும். அந்த கார்டிசால் ஹார்மோன் எப்ப சுரக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகும் பொழுது. இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாம ஒரு வாழ்க்கை வாழறது எப்படிங்கறத நம்ம முதல்ல கத்துக்கணும். சோ அதுக்கு முதல் கலை உங்களுக்கு இந்த யோகா. சோ யோகா பாத்தீங்கன்னா டெய்லியும் நீங்க ரெகுலரா யோகா பண்றதுனால ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு லைஃப் நீங்க வாழலாம். அது முக்கியமான ஒரு விஷயம். சோ ஃபர்ஸ்ட் ரீசன் ஹை பிபி, உயர் ரத்த அழுத்தம் வர்றதுக்கு முதல் காரணம் மன அழுத்தம். அடுத்தது ரெண்டாவது முக்கியமான காரணம் உடற்பயிற்சி இன்மை. அதாவது பாத்தீங்கன்னா உடற்பயிற்சி இப்ப நம்மளோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி பாத்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்ல ரொம்ப குறைஞ்சு போச்சு. சோ அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாததுனாலயே என்ன ஆகும்னா உடம்பு வெயிட் போடும். சோ உடம்பு வெயிட் போட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், நம்ம உடம்பு வெயிட் ஏற ஏற இதயம் அதுக்கு தகுந்த மாதிரி ஹார்டா புஷ் பண்ணாதான் பிளட் உடம்போட எல்லா பகுதிகளுக்கும் அனுப்ப முடியும் இல்லைங்களா. சோ அப்ப நம்ம என்ன பண்றோம், நம்ம இதயத்துக்கு கெடுதல் தான் பண்ணிட்டு இருக்கோம். உடம்பு வெயிட்டை ஏத்தி ஏத்தி அந்த இதயத்தை இன்னும் வேகமா செயல்பட வைக்கிறதுனாலதான் பிளட் பிரஷர் ஜாஸ்தி ஆகுது. சோ உடற்பயிற்சி இன்மை ஒரு காரணம். அடுத்து பாத்தீங்கன்னா நீரிழிவு நோய் உள்ளவங்களுக்கு இலவச இணைப்பு மாதிரி பிபியும் வந்துடும். அது ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா ரத்தத்துல அவங்களுக்கு சுகரோட அளவு ஜாஸ்தி இருந்ததுன்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ரத்தம் அவங்களுக்கு திக்கா இருக்கும். சோ திக்கா இருக்கிற ரத்தத்தை இதயம் புஷ் பண்ணி அனுப்புறதுக்கு கஷ்டப்படும். சோ அதனால பிளட் பிரஷர் ஜாஸ்தி ஆகும். அடுத்தது பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் உள்ளவங்களுக்கு, ஹை கொலஸ்ட்ரால், அதாவது கெட்ட கொலஸ்ட்ராலோடைய அளவு அதிகம் இருந்தா அது என்ன ஆகும்னா ரத்த நாளங்கள்ல போய் படிஞ்சிரும். சோ அந்த மாதிரி படிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த ரத்தம் போறதுக்கு அது பாதை இல்லை. சோ அந்த ரத்தம் போறதுக்கு வழி இல்லாததுனால தடைப்படும். அதனால என்ன ஆகும்னா ஹார்ட் இன்னும் வேகமா புஷ் பண்ணா மட்டும்தான் அந்த தடையெல்லாம் மீறி ரத்தம் உடம்போட எல்லா பகுதிகளுக்கு போகும். சோ அதனால கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு பிபி வர ரீசன். அடுத்து கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஹை பிபி வரும். அடுத்து பாத்தீங்கன்னா இதய ப்ராப்ளம், அதாவது ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு பிபி வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஹார்ட் பலகீனமா இருந்தா அதால ஜாஸ்தி வேலை செய்ய முடியாது. சோ இதெல்லாம் தான் பிபி வர்றதுக்கான காரணங்கள். யாராருக்கெல்லாம் பிபி வருங்கிறத பார்த்தாச்சு. அடுத்தது அதுல முக்கியமான சில உணவுப் பொருட்கள், ஆசனங்களுக்கு போறதுக்கு முன்னாடி என்னென்ன உணவுப் பொருட்களை நீங்க சேர்த்துக்கலாங்கிறது சின்னதா சுருக்கமா சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பொட்டாசியம். சோ பொட்டாசியம், மெக்னீசியம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்,
அப்புறம் ஒமேகா ஃபேட்டி 3 ஆசிட். ஸோ இந்த 4 உணவு பழக்கங்களை உங்களோட டெய்லி லைஃப்ல ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா பிபில இருந்து விடுபடலாம். ஃபர்ஸ்ட் பொட்டாசியம் கண்டென்ட் என்னென்ன உணவுப் பொருட்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பப்பாளி, பனானா, மாதுளை, அவகாடோ ஃப்ரூட், அதுக்கப்புறமா பியர்ஸ் அதாவது பேரிக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 5 ஃப்ரூட்டுமே வந்து பொட்டாசியம் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க டெய்லியும் ஃப்ரூட் சலாட் மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்களுடைய உயர் ரத்த அழுத்தம் குறைவதற்கு வாய்ப்புள்ளது. அடுத்தது பாத்தீங்கன்னா மெக்னீசியம். ஸோ மெக்னீசியம் எது எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா அது ரிச் இன் பாதாம் பருப்பு இல்லைங்களா? பாதாம் பருப்பு டெய்லி ஒரு 5-6 பருப்பு நீங்க நைட்ல தண்ணியில ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில நீங்க அப்படியே சாப்பிடலாம். தோலை நீக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே நீங்க சாப்பிடலாம். சோ பாதாம் சாப்பிடலாம், மெக்னீசியம் கண்டென்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்னா என்ன? விட்டமின்ஸ் மினரல்ஸோட காம்பினேஷன் தான் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட். சோ அது எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா பச்சை கீரைகள், காய்கறிகள், இதுல எல்லாத்துலயுமே வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. அப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். சோ ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெயினா ஆலிவ் ஆயில்ல இருக்கு. சோ அது உங்க சமையல்ல நீங்க ஆலிவ் ஆயில சேர்த்துக்கிட்டீங்கன்னாலும் பிளட் பிரஷர் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அது போக உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்க டெய்லியும் பூண்டு இருக்கு இல்லைங்களா? ரெண்டு 3 பூண்டு பற்களை தோலை நீக்கிட்டு அதை பால்ல தட்டி போட்டு காய்ச்சி நீங்க குடிச்சீங்கன்னாலும் ரத்த அழுத்தம் குறைவதற்கு வாய்ப்புள்ளது. உயர் ரத்த அழுத்தத்துக்கு தவிர்க்க வேண்டிய மெயினான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா உப்பு, அதாவது சோடியம் குளோரைட உயர் ரத்த அழுத்தம் ஹை பிபி இருக்கிறவங்க தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னு பாத்தீங்கன்னா சோடியம் கண்டென்ட் வந்து ரத்தத்தோட வால்யூமை ஜாஸ்தி பண்ணிடும். சோ அந்த ஜாஸ்தி பண்றதுனால என்னன்னா திரும்பவும் இதயம் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடும், திரும்பவும் அதோட பிரஷர் வந்து ஜாஸ்தி ஆகும். அதனாலதான் ஹை பிபி இருக்கிறவங்க உப்பை குறைச்சிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தா இந்த மட்டன் எல்லாமே குறைச்சிக்கிறது நல்லது. ஹை பிபி இருக்கிறவங்க அசைவத்தை அதாவது நான்வெஜ்ஜை குறைச்சிக்கிறது நல்லது. அப்புறம் மிக முக்கியமான ஒண்ணு பாத்தீங்கன்னா டெய்லியும் வந்து கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் யோகாவோட சேர்த்து ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் நடைப்பயிற்சி உடம்புக்கு மிகவும் நல்லது. வாக்கிங்கோ அல்லது சைக்கிளிங்கோ போறது ரொம்ப நல்லது. அதுவும் காலை நேரத்துல பாத்தீங்கன்னா வந்து ஆக்சிஜனோட கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கும் ஏர்ல. சோ ஃப்ரெஷ் ஏர்ல நீங்க வாக்கிங் போகும்போது என்னன்னா உடலுக்கு நல்ல தெம்பு கிடைக்கும், நல்ல நம்ம நுரையீரலோட கொள்ளளவு அதாவது கெப்பாசிட்டியும் வந்து ஜாஸ்தி ஆகும். சரிங்களா? அடுத்து நாம முக்கியமான ஒண்ணுக்கு வரும், அதாவது ஆசனங்கள். சில எளிய ஆசனங்கள் வந்து உங்களுக்கு சொல்லி தரேன் நானு. சோ இந்த ஆசனங்கள் நீங்க ரெகுலரா உங்க ரொட்டீன் லைஃப்ல ஆட் பண்ணிக்கிறது மூலமா உங்க மன அழுத்தம் அதாவது ஸ்ட்ரெஸ்ல இருந்து விடுபடலாம். உங்க ரத்த அழுத்தமும் குறைவா இருக்கும், ரத்த அழுத்தம் நார்மலா மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஆசனம் என்னன்னா சஷாங்காசனா, அதாவது சைல்டு போஸ். சோ ஃபர்ஸ்ட் அது எப்படி பண்ணணும்னா வஜ்ராசனால உட்காருங்க. சோ வஜ்ராசனா அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா கால்களை நல்லா விரிச்சுக்கணும். முதல்ல ரைட் லெக்க ஃபோல்டு பண்ணிக்கோங்க. உங்க பாடியை ரைட் லெக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு இப்ப லெஃப்ட் லெக்க ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணி இப்போ ஹோல் பாடியை வந்து 2 பாதங்களாக 2 ஹீல்ஸ்லயும் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்ப அடுத்து நெக்ஸ்ட் இப்ப 2 கால்களையும் நீங்க கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். 2 முட்டி இருக்கு இல்லைங்களா? 2 நீஸையும் லைட்டா ஸ்பிளிட் பண்ணிட்டு சோ இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா கைகள் 2யும் பின்னாடி எடுத்துக்கோங்க. அதாவது ரைட் ஹேண்ட்ல வந்து மேக்கப் ஃபிஸ்ட் அதாவது மடக்கிக்கோங்க. சோ ரைட் ரிஸ்ட் இருக்கு இல்லைங்களா? அந்த மணிக்கட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மணிக்கட்டை வந்து உங்க இடது விரலால புடிச்சுக்கணும். புடிச்சிட்டு கீழே வாங்க, திரும்ப மூச்சை உள்வாங்கிட்டு மேல வரணும். இன்ஹேல், உள்ள வாங்கிட்டு மேல வாங்க. இன்ஹேல் அப், எக்ஸ்ஹேல் டவுன். மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே மேல வாங்க. மூச்சை வெளியில விட்டுக்கிட்டே கீழே வரணும். இந்த மாதிரி நீங்க 5 டீப் பிரெத்ஸ்க்கு பண்ணலாம். 5 டீப் பிரெத்ஸ்க்கு பண்ணதுக்கு அப்புறமா வந்து 5th பிரெத்ல மூச்சை இன்ஹேல் பண்ணிக்கிட்டே நீங்க செஸ்ட லைட்டா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு மேல பாருங்க. ஒரு 10ல இருந்து 20 கவுண்ட் வரைக்கும் இதே போஸ் ஃபைனல் போஸ்ல நார்மல் பிரீதிங்ல இருக்கலாம். அதுக்கப்புறம் திரும்பவும் மூச்சை ஸ்லோவா விடணும். உங்க மூச்சுல தான் உங்க கவனம் ஃபுல்லா இருக்கணும். சோ அதை ஸ்லோவா ஸ்மூத்தா மூச்சை வெளியில விட்டுக்கிட்டே கீழே வந்து
உங்க ஃபோர்ஹெட் அதாவது நெத்தி வந்து மேட்டை தொடர மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கைகளை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. 10ல இருந்து 20 எண்ணிக்கை வரைக்கும் கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இப்ப ஸ்லோவா இன்ஹேல் பண்ணிட்டு மேல வாங்க. சோ இதுக்கு பேரு வந்து பாத்தீங்கன்னா சஷாங்காசனா அல்லது சைல்டு போஸ். இந்த மாதிரி போஸ்ல படுக்கிறதுனால நம்ம தலைக்கு நம்ம மூளைக்கு வந்து ரத்த ஓட்டம் ஜாஸ்தி ஆகும். நல்ல மூளையில இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாமே குறையும். மனசு அமைதி கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும், மன அழுத்தம் குறையும். இதுதான் வந்து சஷாங்காசனா முதல் ஆசனா. இப்ப அடுத்து நெக்ஸ்ட் ஆசனா. சப்போஸ் இப்போ சிலருக்கெல்லாம் கால்கள்ல பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் இருக்கும், அதாவது ஆங்கிள்ஸ்ல எல்லாம் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அவங்களால வஜ்ராசனால உட்கார முடியாது. ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவங்க இந்த மாதிரி கிராஸ் லெக் போஸ்டர்ல உட்கார்ந்துக்கோங்க. சோ உட்கார்ந்துட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா கைகளை பின்னாடி எடுத்துக்கிட்டு ஸ்லோவா நல்ல சுகாசனத்துல கால்களை நல்லா ஃப்ரீயா உட்கார ஜஸ்ட் கிராஸ் பண்ணி ரிலாக்ஸ்டா உட்காந்துக்கோங்க. கைகளை பின்னாடி எடுத்துட்டு மூச்சை உள்ள எடுத்துக்கிட்டே ஸ்லோவா கீழே வந்து நீங்க ரிலாக்ஸ் பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரி 10ல இருந்து 20 கவுண்ட் வரைக்கும் நீங்க உட்காரலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஸ்லோவா இன்ஹேல் பண்ணிட்டு மேல வாங்க. இது வந்து முதல் ஆசனா சஷாங்காசனா அல்லது சைல்டு போஸ். அடுத்த ஆசனா பாத்தீங்கன்னா மர்ஜரி ஆசனா. சோ அதை எப்படி சொல்லுவாங்கன்னா கேட் அண்ட் கவ் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுக்கு திரும்ப என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா திரும்பவும் வஜ்ராசனால உட்கார்ந்துக்கோங்க. வஜ்ராசனால உட்கார்ந்துட்டு இங்க முட்டி அதாவது நீஸ்ல இருந்து 1 arm distance and then 1 palm distance, அதாவது ஒரு முழங்கை அளவுக்கு தூரம் எடுத்துட்டு திரும்ப அந்த முழங்கையில இருந்து ஒரு உள்ளங்கை அளவுக்கு டிஸ்டன்ஸ் எடுத்துட்டு இப்போ உங்க உடம்பு பாத்தீங்கன்னா டேபிள் டாப் மாதிரி இருக்கணும். சரிங்களா? இப்போ மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே ஸ்பைன் வந்து கர்வா வரணும். அப்புறம் மேல பாருங்க, திரும்ப மூச்சை வெளியில விட்டுக்கிட்டே உங்க சின் வந்து த்ரோட் கிட்ட தொடணும், ஸ்பைன் வந்து மேல வரணும். சரிங்களா? இன்ஹேல் பண்ணிட்டு மேல பாருங்க, திரும்ப எக்ஸ்ஹேல் பண்ணிட்டு உங்க சின் அதாவது தொண்டைக்குள்ளேயே லாக் பண்ணணும். லாக் பண்ணிட்டு ஸ்பைனை மேல கொண்டு வரணும். சோ இந்த மாதிரி 5 டீப் பிரெத்ஸ்க்கு பண்ணிட்டு 5th பிரெத்ல ஃபைனல் போஸ்ல நார்மல் பிரீதிங், நார்மலா பிரீத் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணக்கூடாது. 10ல இருந்து 20 எண்ணிக்கை வரைக்கும் நார்மல் பிரீதிங்ல இருக்கணும். திரும்பவும் எக்ஸ்ஹேல் பண்ணிட்டு உங்க த்ரோட் கிட்ட லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிட்டு ஸ்பைனை மேல கொண்டு வந்து திரும்பவும் 10ல இருந்து 20 எண்ணிக்கை வரைக்கும் இந்த போஸ்ல இருக்கலாம். சரிங்களா? சோ இந்த போஸ் என்னது? கேட் அண்ட் கவ் போஸ், அதாவது மர்ஜரி ஆசனா. திரும்பவும் இதுல நீங்க ஸ்பைனை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி கண்டினியூஸா நீங்க ஸ்ட்ரெச் பண்றதுனால என்ன ஆகும்னா ஸ்பைன்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ் ஃபுல்லா கம்ப்ளீட்டா ரிலீவ் ஆயிரும். அதே மாதிரி மைண்டுக்கு நல்ல ரெஃப்ரெஷிங்கா இருக்கும், ஸ்ட்ரெஸ் வந்து கண்டிப்பா குறையும். சரிங்களா? இப்ப அடுத்த போஸ் பாத்தீங்கன்னா சேது பந்தாசனா. சோ அதை எப்படி பண்ணணும்னா படுத்துக்கோங்க. படுத்துட்டு கால்களை மடக்கிக்கோங்க. கால்களை மடக்கிட்டு இப்போ உங்க ஆங்கிள்ஸ் ஹோல்டு பண்ணணும். ஹோல்டு பண்ணிட்டு மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே வயிறு பகுதியை மேல கொண்டு வரணும். சரிங்களா? இன்ஹேல் அப், எக்ஸ்ஹேல் டவுன். அதாவது மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே மேல வரணும், மூச்சை வெளியில விட்டுக்கிட்டே கீழே வரணும். சோ உங்க கவனம் ஃபுல்லா சுவாசத்துல தான் இருக்கணும். இந்த எல்லா பயிற்சிகளின் போதும் உங்க கவனம் முழுவதும் உங்க சுவாசத்தின் மீது இருக்க வேண்டும். அப்பதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? இப்போ ஆங்கிள்ஸை ஹோல்டு பண்ணி இன்ஹேல் மேல வாங்க, எக்ஸ்ஹேல் கீழே, இன்ஹேல் மேல, எக்ஸ்ஹேல் கீழே. சோ இந்த மாதிரி 5 டீப் பிரெத்ஸ்க்கு பண்ணதுக்கு அப்புறமா திரும்பவும் இன்ஹேல் பண்ணிட்டு மேல வந்துட்டு நார்மல் பிரீதிங். சரிங்களா? நார்மல் பிரீதிங்ல ஒரு 10ல இருந்து 20 கவுண்ட் வரைக்கும் ரிலாக்ஸ்டா என்ஜாய் பண்ணி பண்ணுங்க இந்த போஸ. சரியா? நார்மல் பிரீதிங், பிரீதிங்க ஹோல்டு பண்ணக்கூடாது, ரிலாக்ஸ்டா இருந்துட்டு அப்புறம் மூச்சை வெளியில விட்டுக்கிட்டே கீழே வாங்க. சரிங்களா? இது வந்து சேது பந்தாசனா பிரீதிங், அதாவது பிரிட்ஜ் போஸ். இப்ப ஃபைனலா சவாசனா, அதாவது கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷன் போஸ்டர். இதுக்கு வந்து எந்த லிமிடேஷன்ஸும் கிடையாது. கால்கள் ரெண்டையும் நல்லா விரிச்சிட்டு கைகளை வந்து தைஸுக்கு பக்கத்துல வச்சுக்கோங்க. பாம்ஸ் வந்து உள்ளங்கை வந்து ரூஃபை பார்த்துருக்கணும். கம்ப்ளீட்டா ஃபோக்கஸ் ஆன் பிரீதிங். உங்க சுவாசத்தின் மீது கவனம் இருக்க வேண்டும். அதாவது மூச்சை நல்லா இழுத்து வெளியில விடணும்.
ஷவாசனால என்ன ஆகும்னா உங்க கம்ப்ளீட் பாடி ஸ்ட்ரெஸ் ஃபுல்லா ரிலீவ் ஆயிடும். ஈச் அண்ட் எவ்ரி, அதாவது ஒவ்வொரு நரம்புல இருந்து செல்ஸ்ல இருந்து எல்லாம் கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். சோ இதுலயே நீங்க 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இந்த போஸ்லயே நீங்க ரிலாக்ஸ்டா இருக்கலாம். இதுவே பாத்தீங்கன்னா பாதி ஸ்ட்ரெஸ்ஸ குறைச்சிடும். இப்போ ஷவாசனால படுத்திருக்கும் போது உங்க சுவாசத்தின் மீது கவனம் இருக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா? அதை நீங்க எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ நீங்களே ஒரு 4 கவுண்ட் வரைக்கும் மூச்சை உள்ள இழுக்கணும், 6 கவுண்ட்ஸ் வரைக்கும் வெளியில விடுங்க. சோ நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஆக்சிஜன் இழுக்கிறோமோ அதை விட அதிகமா நீங்க கார்பன் டை ஆக்சைடு வெளியில விடணும். சோ அப்பதான் உங்களுக்கு உடம்புக்கு நல்லது. சரிங்களா? சோ இது ஷவாசனா. இதெல்லாம் சில எளிய ஆசன பயிற்சிகள். இதற்கு எந்த தடைகளும் கிடையாது. சோ இது பாத்தீங்கன்னா இந்த ஆசனங்களோட பிராணாயாமமும் இருக்கு, அதாவது மூச்சு பயிற்சி பிராணாயாமம் பிளஸ் முத்ரா, அதையும் சொல்லித்தரேன். இப்போ உயர் ரத்த அழுத்தத்துக்கு என்ன பிராணாயாமா பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் நாஸ்ட்ரில் பிரீதிங். அதாவது லெஃப்ட் நாஸ்ட்ரில் பிரீதிங்னா என்னன்னா உங்க லெஃப்ட் நாஸ்ட்ரில் இது இருக்கு இல்லைங்களா, இடது நாசி துவாரம் வழியா மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டு உங்க வலது நாசி வழியா விடலாம். அது ஒண்ணு. அப்படி இல்லைன்னா உங்க லெஃப்ட் நாஸ்ட்ரில்ல மூச்சை இழுத்து லெஃப்ட் நாஸ்ட்ரிலே விடலாம். அதாவது உங்க இடது நாஸ்ட்ரில்ல விட்டு இன்ஹேல் பண்ணிட்டு உங்க இடது நாஸ்ட்ரிலே மூச்சை வெளியில விடலாம். இது ரெண்டுல எது வேணாலும் நீங்க பண்ணலாம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஹை பிபி இருக்கிறவங்களுக்கு பாடி கொஞ்சம் ஹீட்டாவே இருக்கும். சோ அதனால இந்த லெஃப்ட் நாஸ்ட்ரில் பிரீதிங் பண்றதுனால உங்க பாடி கூலாகும், பிளஸ் ரத்தத்தோட சூடு குறையும், அதனால ரத்த அழுத்தமும் குறையும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லெஃப்ட் நாஸ்ட்ரில் பிரீதிங் பண்ணி காமிக்கிறேன். சோ நான் சொன்ன மாதிரி நீங்க ரெண்டுல எந்த வேரியேஷன் வேணாலும் பண்ணலாம். நான் உங்களுக்கு லெஃப்ட் நாஸ்ட்ரில் வழியா மூச்சை இழுத்து ரைட் நாஸ்ட்ரில் வழியா வெளியில விடுறத உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் ஒரு ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். உங்க ரைட் நாஸ்ட்ரில தம்பு, அதாவது கட்டி விரலை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. உங்க லெஃப்ட் ஹேண்ட் ஆல்வேஸ் உங்க லெஃப்ட் ஹேண்டை சின் முத்ரால வச்சு உங்க தைஸ் மேல வச்சுக்கோங்க. இது ஒரு ரவுண்ட். சரிங்களா? ஸ்லோவா உள்ள இழுத்து ஸ்லோவா வெளியில விடணும். இது ஒரு வேரியேஷன், அதாவது லெஃப்ட்ல இழுத்து ரைட்ல விடுறது. இன்னொன்னையும் செஞ்சு காமிக்கிறேன். லெஃப்ட்ல உள்ள இழுத்து லெஃப்ட்லயே வெளியில விடுறது. சரிங்களா? அதை எப்படி பண்றதுன்னு பாருங்க. இது ஒரு ரவுண்ட். இந்த ரெண்டு வேரியேஷன்ல நீங்க எது வேணாலும் பண்ணலாம். சோ இது லெஃப்ட் நாஸ்ட்ரில் பிரீதிங் 11 தடவை பண்ணுங்க. 11 டைம்ஸ் ஆர் 15 டைம்ஸ் நீங்க பண்ணலாம். உங்களுக்கு டைம் இருக்கிறத பொறுத்து நீங்க பண்ணலாம். அடுத்து முக்கியமான ஒரு பயிற்சி என்னன்னா நாடி சுத்தி பிராணாயாமா. சோ இந்த பிராணாயாமம் பண்றதுக்கு எந்த லிமிடேஷனும் கிடையாது, யாரு வேணாலும் பண்ணலாம். இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ற ஒரு பயிற்சி. பிளஸ் உங்களோட நுரையீரலோட கொள்ளளவு, அதாவது கெப்பாசிட்டி, லங்ஸோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். பிளஸ் உடம்புல எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். நாடி சுத்தி பிராணாயாமா எப்படி பண்றதுன்னு காமிக்கிறேன் பாருங்க. அதாவது அது எப்படி பண்ணணும்னா லெஃப்ட் நாஸ்ட்ரில்ல மூச்சை உள்ளே இழுத்து ரைட்ல வெளியில விடணும். திரும்பவும் ரைட் நாஸ்ட்ரில்ல மூச்சை உள்ள இழுத்துட்டு லெஃப்ட் நாஸ்ட்ரில் வழியா வெளியில விடணும். இது ஒரு ரவுண்ட். இந்த மாதிரி நீங்க 11 ரவுண்ட் அல்லது 15 ரவுண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டைம் நிறைய இருந்ததுன்னா 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நீங்க பண்ணலாம். அந்த மாதிரி பண்றப்ப மைண்ட் கம்ப்ளீட்டா காம் டவுன் ஆயிரும். உங்க ஸ்ட்ரெஸ் ஃபுல்லா காணாம போயிடும். ஸ்ட்ரெஸ் இருக்கிற இடமே தெரியாது. எப்படி பண்றதுன்னு காமிக்கிறேன். இது ஒரு ரவுண்ட். இந்த மாதிரி நீங்க 11 ரவுண்ட்ஸ், அதாவது 11 ரவுண்டு அல்லது 15 ரவுண்டு வரைக்கும் நீங்க பண்ணலாம். சரிங்களா? இது நாடி சுத்தி பிராணாயாமா. சப்போஸ் இப்ப யாருக்காவது நைட்ல தூக்கம் வராம கஷ்டப்படுறீங்கன்னா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இத ஒரு 11 ரவுண்டு நீங்க பண்ணிட்டு நீங்க படுத்தீங்கன்னா நல்ல தூக்கம் வரும். சோ இதை உட்கார்ந்துதான் பண்ணணுமா அப்படின்னா தேவையில்லை. நைட்டு பண்றப்போ நீங்க பெட்ல படுத்துட்டு கூட நீங்க இதை பண்ணலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க பிராணாயாமா பண்ணும்போது உங்க உடம்பு ஸ்பைன் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இந்த மாதிரி பாடியை ஸ்லவுச் பண்ணக்கூடாது. இப்படி பெண்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு எனர்ஜி, அதோட பெனிஃபிட் கிடைக்காது. பிராணாயாமாவோட பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்காது. சோ தண்டுவடம் நிமிர்ந்து, அதாவது ஸ்ட்ரைட்டா இருந்தா மட்டும்தான் எனர்ஜி உங்க சகஸ்ராரி சக்ரா, அதாவது கிரவுன் சக்ரா,
தலையில நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா 7 சக்ரா இருக்கு. சோ அந்த 7 சக்ராவும் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஸ்ட்ரைட்டா உட்காந்துதான் பிராணாயாமா பண்ணணும். என்னால வஜ்ராசனால ரொம்ப நேரம் உட்கார முடியாது அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. வஜ்ராசனாலதான் உட்காரணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்து சுகாசனால, அதாவது ஜஸ்ட் கிராஸ் லெக்ட் போஸ்ட்ல உட்கார்ந்துட்டு சரிங்களா, நீங்க வால்ல கூட சாஞ்சிக்கலாம். சோ வால்ல போய் சாஞ்சிட்டு ஒரே மெயின் திங் வந்து பாத்தீங்கன்னா பேக் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும். அப்படி இல்ல வயசானவங்களா இருக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க சேர்ல ஸ்ட்ரைட்டா உட்கார்ந்து நீங்க பண்ணலாம். சரிங்களா, இப்ப அடுத்து முத்ரா. சோ முத்ரா சொன்னேன் இல்லைங்களா, இப்போ உயர் ரத்த அழுத்தத்துக்கு என்ன முத்ரா பண்ணலாம்னா ஒரே ஒரு முத்ரா, முக்கியமான முத்ரா, அதாவது ஹிருதய முத்ரா. இந்த ஹிருதய முத்ரா பாத்தீங்கன்னா உங்க இதயத்துக்கும் நல்லது, பிளஸ் உங்க ரத்த அழுத்தத்தை நார்மலா ரேஞ்சில ஹெல்ப் பண்ணும். அதாவது பேலன்ஸ்டா மெயின்டைன் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த ஹிருதய முத்ரா ஹெல்ப் பண்ணும். இதை வந்து அப்பான வாயு முத்ரா அப்படின்னு சொல்லலாம். சோ அது எப்படி பண்றதுன்னு காமிக்கிற பாருங்க. அதாவது உங்க ஆள்காட்டி விரலை வந்து மடிச்சு என்ன பண்ணணும்னா கட்டை விரலுக்கு கீழே வச்சுக்கோங்க. 2 விரலையும் பண்ணுங்க. இப்போ உங்க கட்டை விரல் வந்து உங்க நடு விரலையும் மோதிர விரலையும் டச் பண்ணணும். அதாவது அந்த டிப்ஸை வந்து டச் பண்ணி ஒரு ஜென்டில் ப்ரெஷர் கொடுங்க. ஃபோர்ஸ்ஃபுல்லா டச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சும்மா லேசா டச் பண்ணி அந்த பல்ஸை நீங்க ஃபீல் பண்ணணும். இந்த இடத்துல உங்களுக்கு ரத்த ஓட்டத்தை ஃபீல் பண்ணணும். அந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா போதும். 2 கையிலயும் இந்த முத்ராவை பண்ணிட்டு உங்க தைஸ் மேல கைகளை வச்சுக்கோங்க. உங்க சுவாசத்துல கவனத்தை செலுத்துங்க. மூச்சை இன்ஹேல் பண்ணி வெளியில விடணும். மெதுவா மூச்சை உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி குறைஞ்சது 15 நிமிஷம், அதாவது மினிமம் 15 மினிட்ஸ், மேக்சிமம் 45 மினிட்ஸ் வரைக்கும் பண்ணலாம். அது வந்து இதயத்துக்கு ரொம்ப நல்லது. சோ இதயத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு முத்ரா, இதயத்தோட தசைகளை வந்து நல்லா வலுப்படுத்தும். இந்த முத்ரா வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு பேரு வந்து பாத்தீங்கன்னா ஹிருதய முத்ரா அல்லது அப்பான வாயு முத்ரா. சோ இந்த சில எளிய ஆசன பயிற்சிகள் பிளஸ் இந்த பிராணாயாமா மற்றும் முத்ரா பயிற்சிகளை பண்ணுங்க. இது ரெகுலரா பண்ணீங்கன்னா ஒரே நாள் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. ரெகுலரா நீங்க 1/2 மணி நேரம் அல்லது 3/4 மணி நேரம் இந்த பிராக்டிஸ பண்ணிட்டு வந்தால் மட்டுமே உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் உங்களுக்கே தெரியும். இந்த ஆசனங்கள் எல்லாம் பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது தேவைப்படுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. என்னுடைய பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.